இது பற்றிய மேலும் விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், சம்பவ இடத்துல வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராகாக் தலைமையிலான விசாரணை குழு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. கள விவரங்கள் என்ன ராஜேஷ்? ஷாம், இந்த கரூர் விவகாரம் பொறுத்தவரையில 8 நாட்கள் கடந்து விட்டது. ஆனாலும் கூட அந்த பிரச்சனை தொடர்ந்து ஓயவில்லை. தொடர்ந்து நீதிமன்ற வழக்குகளும் விசாரணைகளும் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்கள் உள்ளே பல பேர் நுழைந்து விட்டார்கள், எங்கள் தரப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழக வெற்றி கழகம் கொடுத்த இடத்திலே கொடுத்த நேரத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, அவர்கள் அதிகமான மக்களை கூட்டிவிட்டார்கள், தவறான பாதையிலே அவர்கள் வாகனம் வந்தது என்று பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறார்கள். எனவே 2 தரப்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சம்பவ இடத்தில் வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஷ்ராகாக் அவர் தற்போது சென்று விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே அஷ்ராகாக் காலையிலே சென்ற போது கலெக்டர் ஆபீஸ்ல அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டார். மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில இந்த சம்பவமானது, இந்த விசாரணையானது நடைபெறுகின்றது. ஏற்கனவே தடயவியல் அந்த வல்லுநர்களும் சம்பவ இடத்திலே 3 அதிகாரிகள் 3 வெவ்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் சென்று அங்கு சிதறி கிடைக்கக்கூடிய காலணிகள், பல பொதுமக்களுடைய அந்த உடைமைகள், கைப்பை, அதே போல கண்ணாடி உள்ளிட்ட பல பொருட்கள் அங்கு சிதறி கிடைக்கின்றது. அவற்றையெல்லாம் எடுத்து அவர்கள் புகைப்படமாகவும் அவர்களுடைய கைரேகை உள்ளிட்டவற்றையும் எடுத்துக்கொண்டனர். அவர்களிடம் அப்போது நாம் கேட்டபோது அவர்கள் செய்தியாளர்களிடம் சொன்னது, இது உண்மையிலேயே தன்னிச்சையாக தானாக இயற்கையாக நடந்திருக்கிறதா, அல்லது வெளியாட்கள் யாரேனும் திட்டமிட்டு செய்திருக்கிறார்களா, அல்லது ஸ்ப்ரே அடித்தார்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா, அதற்கான தடயங்கள் ஏதாவது கீழே இருக்கின்றதா போன்ற பல கோணங்களில் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த விசாரணையை, தங்களுடைய அந்த ஆய்வை நீடித்திருக்கின்றார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தற்போது அந்த சம்பவ இடத்திலே ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து தடயவியல் நிபுணர்களும் தொடர்ந்து ஆய்விலே மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த குழுவினர் பல்வேறு தொலைக்காட்சிகளிலே வெளிவந்த அந்த வீடியோக்கள் மற்றும் பல பேர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய செல்போன் வீடியோக்கள் ஆகியவற்றை எல்லாம் வாங்கி அவற்றில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, விஜயனுடைய வாகனம் எத்தனை மணிக்கு வந்தது, அங்கு கூட்ட நெரிசல் எத்தனை மணிக்கு ஏற்பட்டது, கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது யார் யார் பாதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக வீடியோ ஆதாரங்களை கொண்டும் அந்த சம்பவ இடத்திலே நேரடியாக இருந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என பல பேரிடம் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் அந்த சம்பவ இடம், அதாவது அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்ட இடம், குறிப்பாக விஜய் நின்று அந்த பேசிய இடத்தினுடைய சுற்றுவட்டார பகுதி, அந்த பகுதிகளிலே இன்னும் கூட அந்த காலணிகள் சிதறி போய் கிடக்கின்றது. அந்த இடம் வெளிநபர்கள் அக்சஸ் செய்ய முடியாதபடி, வெளிநபர்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்தில் மேற்கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காவல்துறையினர். இந்த சோதனை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆய்வின் அடிப்படையிலே ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்யப்படும். அந்த அறிக்கையானது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும். எனவே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. குறிப்பாக ஏன் தமிழக வெற்றி கழகத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, நீதிமன்றம் வழிகாட்டும் வரை நீங்கள் காத்திருப்பீர்களா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்பியிருந்தது. அதன் பிறகுதான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது கரூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராகாக் தலைமையிலே சிறப்பு விசாரணை குழு அமைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த குழுவில் கரூர் எஸ்பியை இணைக்கவும் உத்தரவிட்டு நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் விசாரணையின் போது நீதிபதி தெரிவித்த அந்த கருத்துக்கள் என்பது, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், அரசு அமைதியாக இருக்கக்கூடாது, என்ன மாதிரியான கட்சி இது, தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பே இல்லையா என்று பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. எனவே இந்த சூழ்நிலையிலே அந்த நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் தொடர்ந்து அந்த இடத்திலே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.